யாருங்க? பார்த்தா தெரியல? கான்ஸ்டபிள் 133 இந்த ஊர்ல கொலகாரனுக்கு கால் நடுங்கும், கொள்ளகாரனுக்கு கை நடுங்கும், அரசியல்வாதிக்கு நாக்கே நடுங்கும். உங்களை சும்மா விட போறது லாக்கப்புக்கு வாங்க வாங்க வாங்க. சாமி சாமி, இந்த தொழிலை செஞ்சுதான் கால் வைத்து கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு கஞ்சி தானே? ஆமா. அதுக்கு நீங்க பட்னியா கிடக்கலாம். அறிவிற்காக உங்களுக்கு என்ன நடக்கிறதுக்காக சர்க்கார் எவ்வளவு பெரிய ரோடு போட்டுருக்குது. அதை விட்டுட்டு இத்தனோட கம்பியில் நடந்தா எப்படி? அப்புறம் பஸ் லாரிலாம் எப்படி போகும்? இதுல தான் போகுமா? சும்மா விட போறது வாங்க வாங்க. சாமி பாட்டா கேட்டாதே. இல்ல இல்லைங்க, உங்க காலை பிடிக்கிறாங்க. காலை தானே? ஆமாங்க. அப்ப பிடி. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீ மட்டும் காலை பிடிச்சா போதுமா? உன் பொண்ணு சும்மா இருக்குதே. பொண்ணா? உன் பொண்ணு தானே அது? நானே பத்ததுங்க. என்னது கம்பெனியா நடத்துவாங்க? பிடிக்க சொல்லியா காலை? ஆமா மங்கா, ஐயா காலை பிடிச்சு விடுமா? இதான் காலு. இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் ரமேஷ். குரு ஒருத்தன் துணையோட வந்து கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்றத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி எவ்வளவு பெரிய கொள்ளையா இருந்தாலும் குரு தனியா தான் அடிச்சிருக்கான். என்ன நம்புங்க அங்கிள், என்ன வழிமறிச்சது ஒரு ஆள், குருன்னு சொல்லிக்கிட்டு என்ன கொள்ளையடிச்சது வேற ஒரு ஆள். சார், இந்த லெட்டரையும் கேமராவையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போறாரு ஒரு ஆள். குரு என்ன சார் குரு குருன்னு பேச்சாடி விடுது? குரு பெயர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சிடாவ். குரு இந்த லெட்டரையும் பிலிம் லோட் பண்ண இந்த கேமராவே அனுப்பிச்சு வச்சிருக்கான். கேமராவா? குரு கொள்ளக்காரனால இருந்தா என்னைக்கு பிலிம் ப்ரொடியூசர் ஆனா? நோ, யாரோ ஒரு தேச துரோகி நம்ம நாட்டு மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் படம் பிடிச்சு எதிர்நாட்டுக்கு பணத்தை காமிக்க பார்த்திருக்கான். நல்ல சமயத்துல குரு குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தி கேமராவையும் பிலிமையும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். பாஸ்டர்ஸ், இந்த மாதிரி தேச துரோகிகளை என்ன செய்யறதுன்னு புரியல. என்ன மிஸ்டர் ரமேஷ்? ஆமா, நெத்தியில் என்ன காயம்? மிஸ்டர் ரமேஷ் கிட்ட குரு தான் கைவரிசையை காட்டிட்டான். இனிமே அந்த குரு கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்காதீங்க. அது சரி, இன்னொரு தடவை அந்த குருவை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒரு தடவை பார்த்தா போதும், அப்புறம் மறக்கவே மாட்டேன். மன்னிக்கணும், உங்க ஞாபக சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. What do you mean? என்னையே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நீங்க போய் குருவை என்ன சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே என்ன 2 முறை பார்த்திருந்தோம், உங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியல. முதல் தடவை பூமியில, இன்னொரு தடவை ஆகாசத்துல. ஒருவேளை 2 சமயத்திலயும் உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததுனால உங்க கவனம். ஹலோ அங்கிள். வாமா சுஜா, என்ன விஷயம்? அங்கிள், புயல் நிவாரண நிதிக்காக நாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு பண்றோம். அதுக்கு டிக்கெட்ஸ் வைக்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீ எந்த டிக்கெட் சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பவரை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ரமேஷ், நீ எப்படி நழுவது தானே? நான் 2000 ரூபாய் தரேன். தேங்க்யூ. மிஸ்டர், நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் ரூபாய். பேனா இருக்கா? இந்த பணம் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க உழைச்சிருக்கீங்க போல் இருக்கு. பேனாலாம் ஒரே வேர்வையா இருக்கு. 101 ரூபாயா? $2 லட்சமா? ஆமா, நல்ல காரியத்துக்கு பயன்பட போற பணம். எங்க கையில இருந்தா குரு மாதிரி பொல்லாத பசங்க அடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன மிஸ்டர் ரமேஷ்? அங்கிள், இந்த செக் மாத்தினா பணம் வந்துடும் இல்ல? Don't be silly. He is a real big shot. இவர் பேர் சொன்னா போதும், செடியில இருந்து காய்ச்சி கொட்டும் பணம். நான் வரேன் அங்கிள். வரேன். மிஸ்டர் அசோக், குரு சம்பந்தமா பேசிட்டு இருந்ததுல நீங்க வந்தது மறந்துட்டேன். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நான் அந்த பார்வதி நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு போலீஸ் பெர்மிஷனுக்காக வந்தேன். இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? போன் பண்ணியிருந்தா போதுமே, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ வெரி மச். என்ன பாக்குற? துட்டா? பிரேக் சரியில்லை, போயா. என்னது வீடு பூட்டி இருக்குது? எங்கேயாவது கம்பியில ஏற போட்டிருப்பாரு. பூட்டின வீடுல தண்ணி சத்தம். சம்திங் ராங்.
விட்டு விட்டுமா கத்தாத. வேற யாரும் இல்ல மகேஷ் தான். போலீஸ் வந்துட போகுது. நீயா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ குடிக்கிறத பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். எனக்கா இன்னும் கொஞ்சம் குடிய. ஆசை ஆசை. உங்க அப்பா இல்லையா? கடத்தருக்கு போயிருக்காரு. உங்க அப்பா அவன் தான் எனக்கு வில்லன். என்னைக்காவது நாள் தண்ணியில ஏறும்போது அறுத்து விட்டுறேன் பாரு. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு ஆஞ்சநேயர் சுவாமி இன்னும் உங்க அப்பன் கனவுல வந்து சொல்லலையா? இன்னும் சொல்லலையே. ஆஞ்சநேயர் யார் பேரை சொல்றாரோ அவருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, உங்க ஆஞ்சநேயர் சுவாமி என்னைக்கு வந்து சொல்ல போறாரோ முதல்ல பெண் கதவை தோற. கும்பிடுறோம் போலீஸ் ஐயா. கும்பிடு கும்பிடு. அம்மா ஜன்னல் பக்கம் இருந்து வரீங்க. அந்த வாயா குளிக்கிறது. யார் குளிக்கிறா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? யாராவது குளிச்சுக்க கொண்டுடுவேன். நான் ஒண்ணும் குளிக்கிறது இல்லைங்க. அதான் பூட்டின வீட்டுல தண்ணி சத்தம் கேட்கறது என்னன்னு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து கல்யாணம் ஆகல உனக்கா? என் பொண்ணுக்குங்க தனியா இருக்கிறேன்னு பூட்டிட்டு வெளியில போயிட்டு வர. யாயா பூட்டி வைக்கிற? கல்யாணத்தை பண்ணி வை. செஞ்சிருவோம். செஞ்சிருவோமா? இதுக்குன்னு ஒரு கும்பலே ரெடியா இருக்கீங்களா? இதுக்கும் வேலை வர வேண்டாங்களா? சாவி வந்திருக்குல்ல தோற. நீங்க தான் அடிக்கடி வருவீங்க. வாங்க 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 உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு. தெரியுதே. போலீஸ்கார ஐயா, பலமா அடிபட்டுச்சா? என்ன இது? நீச கலந்து போச்சு. அதே நம்ம சலூன் சதாசிவம் இல்ல, அவன் தூக்கத்துல அரைகுறையா வெட்டி விட்டான். அவன் அரைகுறையா தானே வெட்டலாம். நான் முழுசா வெட்டம் பாரு. எடுமா அந்த கத்தியா. மீசைய வெட்டவா? இல்ல உன் கழுத்த வெட்டா. அப்படியே நில்லு, அசையாத. உன்னை என்ன செய்யணும் பாரு. போலீஸ் நான் தாங்க. அப்பா வந்தியா? நீ யார போலீஸ்? நீ போலீஸ். நான் பாபு, என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என் கார் மோதிடுச்சு. காரு மோதிடுச்சா? தப்பு என் மேலதான் அங்கிள். என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போய் மருந்து போட்டு ஃபீஸ் கூட அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ என்ன இங்க கொண்டு வந்து விரலுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நல்லவங்க அங்கிள். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்து. தேங்க்யூ. இது என்ன பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, அனாதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் தர ஒரு ஆலயம்னு கூட சொல்லலாம். இவங்கெல்லாம் அனாதைங்களா? இந்த கேள்வி இந்த குழந்தைகளை பார்த்து யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிலையத்தையே நான் கட்டினேன். எவ்வளவு புனிதமான லட்சியம் உங்களுடையது. உங்க மாதிரி லட்சியவாதி தான் இந்த நாட்டுக்கு தேவை. இது யாருடைய சிலை? அது எங்க அப்பாவோட சிலை. பேரு பார்வதி. அவங்க ஞாபகார்த்தமா தான் நான் அந்த நிலையத்தையே உருவாக்கினேன். நீங்க ஒரு பெரிய பணக்காரனை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குணம் உள்ளவர்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அறிமுகம் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். ஒரு முறை வீட்டுக்கு வாங்களே. வரேன்னு சொல்லிட்டு வந்தா அதுல சர்ப்ரைஸ் இருக்காது. ஒரு நல்ல நாள்ல நல்ல சந்தர்ப்பத்துல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். சரி. ஹலோ ஹலோ ஹலோ, யார்? அசோகா? நான் தான் மகேஷ் பேசுறேன். நம்ம எதிரிங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன்.
என்ன நம்புங்க பாஸ். அந்த சிஐடி இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல பாஸ். அப்படின்னா பிளேனை கடத்திட்டு போற நம்ம பிளான் போலீஸுக்கு எப்படி தெரிஞ்சது? சத்தியமா எனக்கு தெரியாது பாஸ். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக எத்தனை சத்தியங்கள் பண்றேன். ஒரு ராத்திரி பூரா அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல இன்ஸ்பெக்டரோட நீ இருக்குல்ல? இல்ல பாஸ். நிச்சயமா இல்ல? இல்லவே இல்ல. இது உன்னுடைய தானே? அப்போ இந்த செயின் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல, அதுவும் 26ஆம் நம்பர் ரூம்ல எப்படி இருந்துச்சு? உங்க வீட்டில இருந்து நடந்து போச்சா இல்ல பறந்து போச்சா? பாஸ், இவர்தான் நம்ம ஃப்ரெண்ட் ரமேஷ். பார்க்கணும்னு சொன்னீங்களே. ஸ்மார்ட் ஃபெலோ. என்ன ரமேஷ் பார்க்கிறேன்? இது துரோகியின் ரத்தம். துரோகிக்கு இங்க என்ன தண்டனை பார்த்தீங்களே? நீங்க என்னமோ இன்டைரக்டா பேசுறீங்க. துரோகிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ராணுவ தடவாடம்படி ரகசியங்களையும் பணம் எடுத்து தர்றேன்னு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டீல? அது ஏன் தப்பு இல்ல, குருவோட வேலை. குருவா? ஆமா, அவன் தான் என்னோட கேமராவை மாத்தி போலீஸ்க்கு அனுப்பிச்சிட்டான். என்ன உளற? அவனே தான் நீங்க கொடுத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். அப்போ நம்ம பிளான் எல்லாம் குருவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல? அதுதான் எப்படின்னு புரியல. இப்ப முதல்ல குருவை முந்திக்கணும். அவன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள இந்த இடத்தை அடையாளம் தெரியாம அழிச்சிடணும். அதுக்கு முன்னால உங்களையே அழிச்சிடும். தைரியசாலிகளின் ரசிகன் நான். மைக், ரமேஷை கூட்டிட்டு வெளியே போ. எல்லாரும் போங்க. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதை விட கெட்டிக்காரனா இருக்கிறேன். ட்ரெயின்ல கிளியோபட்ரா கிட்டையும் சிகப்பு ரோஜா கிட்டையும் என்னோட கைவரிசையை காட்டினதுல இருந்தே குருவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவா? அது குரு, நமக்குள்ள இப்போ ஒரு பேரத்துக்கு வருவோம். நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில ஊறின மட்டைகள். லாப நஷ்டம் யாருக்கு வந்தாலும் இதே தொழில்தான் இருக்க போறோம். உனக்கு என்ன லாபம் வேணும்? லாபத்தை காட்டி குருவை வேலை பேச முடியாது. குருவோட விலையை எந்த உலக மார்க்கெட்லயும் நிர்ணயிக்க முடியாது. வெரி குட். வியாபாரத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா கை கொடுப்போம். தேச துரோகிகளோட கை கொடுக்க மாட்டான் இந்த குரு. தேசம் துரோகம் எல்லாம் மேடையில பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். ஆல் ரைட், அட்லீஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸா இருப்போம். நீ என்ன எதிர்பார்க்கிற? 10%, 20%? காவேரி, ஏய் காவேரி, ஒரே கலப்பா இருக்கு, காபி கொண்டா. காபி எங்க காவேரி? பக்கத்திலேயே இருக்கு, ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருமா? நீங்களா? காவேரி எங்க போய் தொலைஞ்சா? காவேரி எங்கேயும் போயிடல. கர்நாடகத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழியா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ நான் உங்க வீட்டுல இருக்கேன். நீ இருக்கிறது என் வீடுதான், படுத்திருக்கிறது என் படுக்கதான், உன்னை தழுவிக்கிட்டு இருக்கிறது என் போர்வைதான்.
தான் இருந்தது. எல்லாத்தையும் கழட்டி காய போட்டிருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் கட்டினேன். ஆபத்துக்கு பாவம் இல்லையே. நான் இங்க எப்படி வந்தேன்? நீயா வரல, உனக்கு ஏற்பட்ட போதையில வந்த. ஆமா, உன்னை அந்த நிலைமையில உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்களேன்னு தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். போதையா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. யாருக்கோ திட்டமிட்டு கொடுத்த போதை மருந்து மாறி உனக்கு வந்து சேர்ந்தது. அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சது யாரு? கடைசியா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னது யாருன்னு யோசிச்சு பாரு. ரமேஷ். ஆமா, உங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க கௌரவத்துக்கு ஒரு எதிரி. சுஜாதா ராத்திரி எங்கேயோ போன விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு கேவலம் இல்லையா? அதான் என்ன செய்யறது நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் ரமேஷ், உன் பொறுப்புல தான் நான் அவளை அனுப்புனேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டானே. பார்ட்டிக்கு சுஜாதாவை கூட்டிட்டு போனதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ரமேஷ், உண்மையை சொல்லு. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா, இல்ல எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்துறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா? சுஜாதா, எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் கிட்ட நாடகம் ஆட வந்திருக்கியா? இன்னைக்கு உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. நீ மனுஷனே இல்ல. நேற்று வரைக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரே நாள் ராத்திரி யார் போட்ட தலையணை மந்திரமோ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியே. ஷட் அப். நேற்று ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்தேன்? நான் நினைவு விளக்க காரணம் என்ன சொல்லு. சுஜாதா, நீ சொல்றது அத்தனையும் போய். ரமேஷ், எந்த பெண் இப்படி ஒரு பொய்ய சொல்லி தன்னை அவமானப்படுத்திக்க மாட்டான்? சொல்லு, என்ன கொடுத்த? அங்கிள், போதை மருந்து கலந்த ட்ரிங்க் நான் இவ்வளவு கொடுக்கல. அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் சொல்லு. நான் சொல்றேன், அசோக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அவர் அவமானப்படுத்த நினைச்சேன். ஆனா எனக்கு எந்தவித அவமானமும் ஏற்படாம கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு யோக்கியமான ஆளுன்னா ராத்திரியே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எந்த மஞ்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா, இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா? ராஸ்கல், என்னையும் ஒன்ன மாதிரியே நினைச்சிட்டியாடா தற்குறி. பொம்பளைங்களை விளையாட்டு பொம்மைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா. அசோக், என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்.